யார் ரசூலுல்லாஹ்? நாம உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய நபி, அப்படித்தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிருக்கு மேல் நேசிக்கிறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு வாழ்ந்தவர்கள். எப்படிப்பட்ட கருணை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க ஈசல் போல நெருப்பின் பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க, நான் நடுவுல இருக்கிறேன், உங்களை நான் நரகத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவும் ஒரே ஒரு இரவு ஆயிஷா ரலியல்லாஹு துவா செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் ஆயிஷாக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு துவா செய்வாங்க. நிறைய நீண்ட துவா செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அழுதுட்டே சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகான துவா. இது என்ன ஆயிஷா, இதே மாதிரிதான் என்னுடைய உம்மத்துக்கு நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். தினமும் என்னுடைய உம்மத்துக்கு இதே துவா கேட்டுட்டு இருக்கேன். யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தேன் கடைசி மூச்சு வரைக்கும் சொன்னவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுதர்ல என்னுடைய உம்மத்துக்காக நான் காத்திருப்பேன். ரசூலுல்லாஹ், நாங்கெல்லாம் உங்களுடைய சஹாபி இல்லையா? நாங்கெல்லாம் உங்களுடைய சஹாபி இல்லையா? கூடயே நெருங்கினவங்க இல்லையா? எங்களை உங்களுக்கு தெரியும். உமர்னா யாரு, அபூபக்கர்னா யாருன்னு தெரியும். எப்படி தெரியும்? குலாம்னா யாரு, மக்பூல் பாய்னா யாருன்னு எப்படி தெரியும்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏன் தெரியாது? தெரியுமே. எப்படி வெள்ளை குதிரையில கருப்பு அச்சங்கள் தெரியுதோ வெளிப்படையா, அது மாதிரி எனக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா காட்டுவான். கூட்டத்துல, பெருங்கூட்டத்துல இவர்கள்லாம் என்னுடைய உம்மத்துன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய கண்களுக்கு காட்டுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அவர்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இரவும் நமக்காக அழுதாங்க. ஒவ்வொரு இரவும் அழுதாங்க. என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் தண்டிச்சிடாதுன்னு சொன்னாங்க. எப்படியான துவாக்கள் தெரியுமா? யா அல்லாஹ், மற்ற சமூகத்தை தண்டிச்ச மாதிரி என்னுடைய உம்மத்தை தண்டிச்சிடாதே அல்லாஹ், அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாவத்துக்காக அவர்களை ஒரேடியா அழிச்சிடாதே அல்லாஹ். கேட்டதெல்லாம், என்னுடைய உம்மத்தை நீ அழிச்சிடாத. குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இல்லாம நபா, என்னை நிராகரித்தவனை தவிர. எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கிறேன். அதாவது 4 மடங்குல 3 மடங்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் நம்மளுடைய கூட்டமாக இருக்கும்னு நான் ஆதரவு வைக்கிறேன். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக சொர்க்கத்தை நிறைப்பவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஹைருன் உம்மா, உம்மத்திலேயே சிறந்த உம்மத்து நாம. இந்த உம்மத்துக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்கன்னா உங்களால யோசிக்க முடியுதா? அல்லாஹ் கிட்ட இவ்வளவு செஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத் சரியில்லை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வகாலர் ரசூலு, ரசூல் சொல்லுவார், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய ரப்பே, என்னுடைய மக்கள் குர்ஆனை என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் அதை எடுத்து நடந்து கொள்ளல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம எத்தனை பேர் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கிறோங்கிறத நம்மளே யோசிச்சுக்கிறோம்.